ஹலோ சிம்ரன். ஹலோ, யாரா நீ? ரம்யா பத்தி ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். ரம்யா பத்தியா? வந்தேண்டா பால்கார அடடா இப்ப மாட்டை காட்ட மாடெல்லாம் கழுவி விடுற. மாட்டை வேலைக்கு கழுவி வச்சா லட்சுமி உள்ள வரும். யார் மாட்டை யாரையா கழுவுறது? யோ அப்ப ஏன் மாடு? மாடு அங்க மேய்தியா? நெது மேய்தா? ஆமா அங்க நிக்குது. நான் அப்பே சொல்ல மடி சுருங்கி இருக்கும்போதே இது நம்ம மாடு இல்லடான்னு. நம்ம மாட்டுக்கு மடி இவ்வளவு பெருசா இருக்கும், இதுக்கு தம்மா தூண்டுக்குது. மடினா என்னச்சுதப்பா? அப்போ நீ ரம்யாவை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்ற. ரம்யா உன்னை பத்தி சொல்லிருக்கா, ஸ்கூல்ல நடந்த மேட்டர். ஆமா சிம்ரன், பெரிய விஷயம். சின்ன வயசுல இருந்து ஒரே பொண்ணை லவ் பண்ற. ஃபர்ஸ்ட் நான் ரம்யா லவ் பண்ணனா, அவன் என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அதித்தி லவ் பண்ணனா, அவளை என்னை விட்டு போயிட்டா. திருப்பி நான் ரம்யாவை பார்த்தேன்னா, அதான பார்த்தேன். பசங்களோட குட்டு நெஞ்ச சும்மா இருக்காதே. இனிமேல் என் லைஃப் ஒய்ஃப் எல்லாம் ரம்யா தான். ஒரு ஹிந்திக்கார பொண்ணு, ஒரு தமிழ்கார பொண்ணு, வேற வேற ஃப்ளேவர்ல தான் லவ் பண்ணிருக்கேன். ஆமா, ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன, சில ஹிந்திக்கார பொண்ணுங்க குளிக்க மாட்டாளுங்க, சில தமிழ்கார பொண்ணுங்க மதிக்க மாட்டாளுங்க. இது ஹிந்தி போல இருக்கே. ரம்யா தான் உனக்கு இவ்வளோ நாளாக தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற? இந்த பொண்ணுங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மாதிரி அப்டேட் ஆகிட்டே போகிறாளுங்க. டவுன்லோட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிம்ரன். ஓகே, ரம்யா விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு டீல். என்ன டீல்? அங்கே இருக்கிற பேப்பர் எடுத்துப்பார். பேப்பரா? நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். ஒயின் ஷாப்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா சிம்ரன்? ஆமாம். சரி, இதில் என்ன டீலு? உனக்கு ரம்யா வேணும்னா எனக்கு பியர் வேணும். என்னது பீரா? என்ன பீர்லாம் கேட்குறீங்க? நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவளாவே நடிக்கிறது. நெது பீரா? ஆ, கும்பகோணத்துல ஒரு பொம்பளை பீர் கேக்குறானா, என்ன பெரிய தில்லால் அங்கடியா இருப்பாடா. அதான் அவன் புருஷன் உல்டா சீட்டா விட்டு போயிறான். இவ்வளோ பெரிய பீர் கும்கிய. சரி, நான் பார் திருப்பி கச்சிச்சுல்ல, பீர் அமுச்சு விட்டுருச்சு. ஒரு லோடு பீரை அனுப்பிச்சு விட்டுறேன்.